1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனம். 1 Corinthians chapter 15 verse 58. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். Therefore, my beloved brothers, be steadfast, immovable, always abounding in the work of the Lord, knowing that in the Lord your labor is not in vain. உறுதியாக இருங்கள். Be steadfast in the Lord. எதிலே உறுதியாக இருங்கள்? Where ஆண்டவருக்காக உழைக்கிறதிலே உறுதியாக இருங்கள். you should be steadfast in doing the work of the Lord. ஏனென்றால் உங்களுடைய உழைப்பு வீண் போகாது என்பதை அறிந்து அதில் உறுதியாக இருங்கள். Because you have to know that in the Lord your labor is not in vain. ஆமென். Praise the Lord. Praise the Lord. பல நேரங்களிலே கடவுளுக்காக செய்யக்கூடிய பணிகளுக்கு பிசாசு பல சோர்வுகளை, தோல்விகளை கொண்டு வருகிறது. A lot of times when we commence working for the Lord, doing His labor, Satan brings us so many temptations or failures, எதிர்ப்புகளை கொண்டு வருகிறது. and it brings us a lot of opposition. அப்படிப்பட்ட எதிர்ப்புகளின் மத்தியிலே பல தங்களுடைய பணிகளிலே சோர்வடைகிறார். So in the midst of all these opposition and trials, people grow weary and tired of doing the work of the Lord. பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் அது வரக்கூடியதுதான். And this is common to all men in the world. இறைவாக்கினர் எலியா கூட சில சூழ்நிலைகளிலே சோர்வடைந்தார் என்று பார்க்கிறோம். And we read in the Bible that even prophet Elijah grew weary and tired at times. இதில் யாரும் விதிவிலக்கல்ல. And no one is exempt from this weariness. ஊழியத்தை விட்டு விடலாமா, செய்யாமல் நிறுத்தி விடலாமா என்கிற சோர்வு எல்லாருக்கும் வருவது உண்டு. And these fatigue is common to all. For those who think, should I continue doing this ministry or should I stop? எனக்கு கூட இப்படிப்பட்ட சோர்வுகள் வந்திருக்கிறது. And even I have undergone these weariness in my life. ஒரு முறை அந்த சோர்வினாலே மிகவும் கஷ்டப்பட்டேன். And once I suffered so much from this. ஆகையினாலே ஊழியத்தை விட்டு விடலாம் என்கிற தீர்மானத்திற்கு நான் வந்து விட்டேன். And I came to the decision that I should stop the ministry and I should let it go. ஆண்டவர் அழைத்தது எனக்கு நன்றாக தெரியும். But I know very well that the Lord has called me. எப்படி நானாக விட்டு போவது? And how can I leave the work of the Lord by myself? கடவுள் நம்மை அழைத்திருக்கும் பொழுது நாம் விட்டு போக முடியாது. And when the Lord has called you, you cannot leave His work and go by yourself. எதிர்ப்புகளையோ, பிரச்சனைகளையோ, வியாதிகளையோ காரணம் காட்டி நாமாக அந்த ஊழியத்திலிருந்து நாம் விலகவோ வெளியேறவோ முடியாது. And we cannot cite reasons such as oppositions or diseases or troubles or problems in your life and stop doing His work. ஆகையினாலே எப்படி இதிலிருந்து வெளியே வருவது என்று யோசித்தேன். So I was thinking of how to come out of the ministry. எனக்கு ஒன்று பட்டது. And I thought of one thing. யாராவது ஒரு ஃபாதர் கிட்ட போய் பாவசிங்கத்தனம் செய்துட்டு ஊழியத்தை நிறுத்திடலாம்னு சொல்லிடலாம்னு நினச்சேன். And I thought I should confess my sins to a father, to a priest, and then I should stop this ministry. எந்த ஃபாதர் ஊழியத்தை நிறுத்திடுன்னு சொல்வாருன்னு யோசிச்சு பார்த்தேன். And then I thought and wondered which priest, which father will tell me to stop and discontinue the ministry. இந்த ஜெப கூட்டங்கள்லாம் நடக்கும்போது ஒரு ஃபாதர் திட்டிக்கிட்டே இருப்பார். And I remembered a father who would always keep scolding and he will not like prayer meetings going on. அப்போ அவர்கிட்ட போய் பாவசிங்கம் பண்ணா நிறுத்திட சொல்லுவார். And so I thought if I go to him and confess, then he will definitely tell me to stop the ministry. அதனால அவர்கிட்ட போனேன். And so I went to him. அவர்கிட்ட போய் பாவசிங்கத்தனம்லாம் செய்தேன். And I confessed my sins.
கடைசியாக சொன்னேன், நான் இந்த ஊழியத்தை நிறுத்தி விடலாம்னு இருக்கிறேன். And at the end I told him, I wish to stop, I wish to discontinue my ministry. அவர் என்ன பார்த்து கேட்டாரு. And he looked at me and asked, ஏதாவது ஒரு ரெண்டு பேர் சுகமாகறாங்களா அப்படின்னு கேட்டார். and he asked, are at least one or two people getting healed? நான் பொய் சொல்ல முடியாது. And since I cannot lie, ஆகையினாலே உண்மையை சொன்னேன். and I told him the truth. ஆமா, ஒன்று ரெண்டு பேர் சுகமாகறாங்கன்னு சொன்னேன். Yes, some do get healed. உடனே அவர் சொன்னார், இந்த ஊழியம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, நீங்க ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு போக கூடாதுன்னு. And he immediately said, God has given you this ministry, so you cannot stop it and leave it midway. இதுக்கு மேல எங்க போறது? And what more confirmation do I need? அவரிடத்திலே தான் போக வேண்டும். And I can only go unto the Lord. அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உறுதியாய் நில்லுங்கள். And this is what the Lord says, be steadfast, immovable. சில சூழ்நிலைகள் நம்முடைய மனதிலே தளர்ச்சியை கொண்டு வருகிறது. At times certain situations will bring us this exhaustion and weariness. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உறுதியாய் இருங்கள், நிலையாய் நில்லுங்கள் சொல்றார். But the Lord says, instead of giving up, be steadfast and immovable. கடவுளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியமும், இயேசுவுக்காக செய்யக்கூடிய எந்த காரியமும் வீண் போகாது என்பதை அறிந்து இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள் சொல்றார். And he says, abound in the work of the Lord, because you know that whatever you do for the Lord will never go in vain. கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, when we read Galatians chapter 6 verse 9, நீங்கள் நன்மை செய்வதில் மனம் தளராமல் இருந்தால் தக்க காலத்திலே அறுவடை கிடைக்கும். and let us not grow weary of doing good, for in due season we will reap if we do not give up. பல நேரங்களிலே நாம் அவசரப்படுவது உண்டு. A lot of times we grow impatient. உடனே கிடைக்கவில்லையே, உடனே நடக்கவில்லையே, உடனே ஒன்றும் காணுமே அப்படின்னு அவசரப்படுவது உண்டு. And we are in a hurry thinking, oh, I am not seeing the change or the difference immediately. அதனாலே கூட சோர்வுகள் உண்டாகும். And we also grow weary because of our impatience. சில வார்த்தைகள் நமக்கு சோர்வுகளை கொண்டு வரலாம். And certain words can also bring us this weariness. சில தவறான புரிதல்கள் நமக்கு சோர்வை கொண்டு வரலாம். And some false understanding and interpretations can also bring us. உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஆணவம் நமக்கு சோர்வை கொண்டு வரலாம். And sometimes even the passion and the zeal that we have in our hearts can bring about this weariness. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் தளர்ந்து போகாமல் இருந்தால் தக்க காலத்திலே அறுவடை கிடைக்கும். But the Lord says, be steadfast, and if you do not give up, you will reap what you have sown at the right time. அறுவடை என்பது என்ன? அறுவடை என்பது என்ன? What is the harvest? நம்முடைய உழைப்பிற்கான பயன். It is the reward for what we have labored for. கிறிஸ்துவுக்காக உழைப்பது வீண் போகாது. And whatever we labor for the Lord in vain will never go in vain. நிச்சயமாய் அதற்கு பலன் உண்டு. And we will certainly receive our reward for it. அந்த பலனை நீங்கள் அனுபவிப்பதற்கு மனம் தளர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். But in order to receive that reward and to enjoy it, we should not grow weary or give up. Amen. Hallelujah. Hallelujah. மனம் தளர்ந்து இருக்கிறோமா இல்லையான்னு எப்படி தெரியும்? So how do you know if we have grown weary or not? அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஆண்டவருடைய பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். And that is what he says in 1 Corinthians 15:58, that we should abound in doing the work of the Lord. அப்படி செஞ்சோம்னா தளர்ந்து போகாமல் இருக்கிறோம்னு பொருள். And when we do his work more and more, that means we have not grown weary or lost heart. ஆண்டவருக்காக எதையும் செய்யாமல் இருக்கிறோம்னா தளர்ந்து போய்ட்டோம்னு பொருள். But if we have stopped working for the Lord, then it means we have grown weary. இருதயத்திலே நாம் தளர்ச்சி அடையக்கூடாது. And we should not lose heart. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்?
பல நேரங்களில் நம்மை ஊக்கப்படுத்துகிறார். The Holy Spirit often encourages us and pushes us to do the things of God. மனுஷனுடைய வார்த்தைகள் எல்லாம் நம்மை தளர்ச்சிக்கு கொண்டு போனாலும் பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை நம்மை ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. And even when the words of the people around us discourage us and brings us down, the word of the Holy Spirit will make us work for the Lord more. அதனால தான் தைரியமா இருங்கங்கறார். So that is why he says, நம்மை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒருவர் உண்டு. Because there is one who will encourage you. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. தொடக்கத்திலே பரிசுத்த ஆவியானுடைய உறவை நாம் சரியாக கைக்கொள்ளாத பொழுது பல நேரங்களிலே இப்படிப்பட்ட தளர்ச்சிகள் வருவது உண்டு. And in the beginning, when we don't really cooperate with the Holy Spirit or know him well or not pay attention to his encouragement, we grow weary and discouraged. மனதிலே சோர்வுகள் வருவது உண்டு. And we lose heart and we grow weary. ஆனால் தூய ஆவியானவரோடு சரியான உறவு நமக்கு இருக்குமானால் நீங்கள் சோர்வடையும்படி அவர் விட மாட்டார். But if our relationship with the Holy Spirit be right, he will not let you be discouraged. Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அவர் நம்மை ஊக்கப்படுத்துகிறார். And he will encourage you and lift you up. எப்படி ஊக்கப்படுத்துகிறார்? How will he strengthen you? அதனாலே வரக்கூடிய பலன்களை நமக்கு காட்டுகிறார். And the reward that is to come because of our labor. தேவனுக்காக செயல்படுவதனாலே உங்களுக்கு பல கைமாறுகள் தேவனிடமிருந்து வருகிறது. And because you labor for the Lord, you will get a lot of reward in return. பல ஆசீர்வாதங்கள் ஆண்டவரிடமிருந்து வருகிறது. And we receive a lot of blessings from him. மார்க் 9:41 நீங்கள் வாசிக்கிற பொழுது, When we read Mark chapter 9, என்னுடைய சீடர் என்பதற்காக இவர்கள் ஒருவருக்கு ஒரு குவளை தண்ணீர் கொடுக்கிறவர்கள் கூட அதனுடைய பலனை அடையாமல் போவதில்லை. And Jesus says, because he is my disciple, and if someone gives him a glass of water, it will not go in vain. இந்த காலத்துலலாம் தண்ணியை நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. And nowadays we buy water, we give money and we buy water. அப்போலாம் தண்ணி இலவசமாக தான் கொடுப்பாங்க. But in those days water was free. நீங்க கிணத்துல எடுத்தாலும் சரி அல்லது வீட்டில் யாராவது கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி இலவசமாக கொடுப்பார். Wherever you may get water from your well or from your house, it is free. தண்ணீருக்கு யாரும் காசு வாங்கியதாக இல்லை. And in those days people did not give money to buy water. ஆண்டவர் இலவசமாக தான் தண்ணீரை கொடுத்தார். And the Lord had given water for us freely. மக்களும் இலவசமாக தான் கொடுத்தாங்க. And people also gave water freely. ஆனா இப்போ பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க பாட்டில் அடைச்சி காசு ஆக்கிடுறாங்க. But now we have bottled water by big companies. And அந்த காலத்துலலாம் யாரும் பாட்டிலை தேடி அலையறதில்லை. And in those days people did not go in search of bottled water. மக்கள் பிரயாணம் பண்ணினார்கள். And they gave water to others. தாகம் எடுத்ததுனா யார்கிட்டயாவது போய் கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. And if they were thirsty, they would go to someone and ask for water. அவங்களும் வீட்ல போய் சொம்பு நிறைய தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பார். And they will also share the water that they have in their house. இப்போ எங்கேயும் போய் தண்ணி கேட்கவும் முடியாது, கொடுக்கவும் மாட்டாங்க. But now we cannot go up to someone and ask them for water in their house. And they will not give. அந்த சூழ்நிலையிலே ஒரு குவளை தண்ணீர் கொடுத்தா கூட அவனுக்கு பலன் இல்லாமல் போகாதுன்னு சொல்றார். Even during such generous times, the Lord says, even if they give a cup of water for me, it will not go in vain. ஒரு கிளாஸ் தண்ணீர் என்பது மதிப்பில்லாத ஒன்று. And a cup of water at that time was of no value at all. அதை யாரும் ஒரு பொருட்டாக நினைக்க கூடாத ஒன்று. And nobody even considered it because people can't buy or sell. அதுக்கு கூட பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். But Jesus says they will have their reward even for giving that. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. எந்த செயல்களை கடவுளுக்காக நீங்க செய்கிறீர்களோ அதற்கு பலன் உண்டு. And whatever you do for the Lord, you will receive your reward.
எதுவுமே பலன் தராமல் போகாது. And nothing that you do for him will go in vain. ஆனால் அதை ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். But you have to do it for him. ஆண்டவருக்காக உங்களுடைய உழைப்பு ஒன்று கூட பலன் தராமல் போகாது. Because whatever you do for him, it will not go unrewarded. Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவருக்காக செய்யும்போது அதற்கு பலன் உண்டு. And when you do it for the Lord, you will receive your reward. இது எதை காட்டுகிறது? ஒரு கிளாஸ் தண்ணீர் என்பது ஒரு சின்ன காரியத்தை கூட நீங்க கடவுளுக்காக செஞ்சீங்கன்னா அதுக்கு பலன் உண்டு. And this cup of water, even if it's such a little thing of no value, but if you do it for the Lord, you will receive your reward. பெருமைக்காக கூட மனிதர்கள் செய்வார். And people will also do things for their own glory and honor. பெருமைக்காக நிறைய காரியங்களை செய்கிறார். And people will do so many things out அப்படி of pride. செய்தால் அதற்கு பலன் இல்லை. But if you do it that way, you will not receive a reward. கிறிஸ்துவுக்காக செய்யும் பொழுதுதான் அதற்கு பலன் உண்டாகிறது. And you will receive your reward in return when you do it for Christ. ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். Compare these two. ஆண்டவர் எவ்வளவு நமக்கு கொடுத்திருக்கிறார். The Lord has given us so much. நமக்கு எவ்வளவு செய்திருக்கிறார். He has done so much for நாம் us. கடவுளுக்காக என்ன செய்திருக்கிறோம்? But how much have I done for him? அதை ஒப்பிட்டு பார்ப்போமானால் மிக குறைவாகத்தான் நாம் செய்திருக்கிறோம். And if you compare these two, you will know that you have done very little for him. புனித பிரான்சிஸ் அசிசியார் அடிக்கடி இப்படி சொல்லுவாராம். And Saint Francis of Assisi will keep saying this again and again. அவர் அப்படியே இயேசுவை போல வாழ்ந்தவர். And he was a saint who tried to live just like Jesus. அவருடைய குறிக்கோள் என்ன என்றால் இயேசு இந்த உலகத்திலே மனிதராக எப்படி இருந்தாரோ அதே ஒரு மனிதராக நான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்தார். And his goal and ambition on this earth was to live just as how Jesus lived on this earth. எப்படி இயேசு ஒன்றையும் தனக்கு சொந்தமில்லைன்னு இருந்தாரோ அதே போல அவரும் ஒரு சின்ன பொருளை கூட தனக்கு சொந்தமாக வைத்துக் கொள்ளவில்லை. And just as how Jesus did not own anything or possess anything for himself, Francis of Assisi also did not have anything for his own. இயேசுவை போலவே அவருக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். And just like Jesus, he had 12 disciples. அவரும் 40 நாள் நோன்பு இருந்தார். And they also fasted with him every day in 40 days. ஒரு தீவிலே அவர் நோன்பு இருக்க போகும் பொழுது ஒரு படகிலே அந்த தீவுக்கு போனார். And once he went to fast in an island alone, and he went to the island by boat. போகும் பொழுது ஒரு பிரெட் கட் பண்ணி அந்த பிரெட்டை எடுத்து கொண்டு போனார். And when he went, he took some bread with him. 40 நாட்கள் கழித்து அவர் திரும்ப வரும் பொழுது ஒரே ஒரு பிரெட் மட்டும் இல்லாமல் இருந்தது. And when he came back, ஒரு பீஸ். And when he came back after 40 days of fasting, only a very small piece of the bread had disappeared. அவரை அனுப்பி வைத்தவர்கள் அவரை பார்த்து கேட்டாங்க. And those who had sent him to this island to fast and pray asked him, நீங்க ஏன் அந்த ஒரு சின்ன பிரெட்டை மட்டும் காலி பண்ணீங்க? Why did you eat only that little piece of bread? அதுக்கு அவர் சொன்னாரா, இயேசுவை போலவே நானும் உபவாசம் இருந்தேன்னு யாரும் சொல்லிடக்கூடாது, அதுக்காக அது ஒன்றை மட்டும் காலி பண்ணேன்னு சொன்னார். And he said, no one should tell that I fasted just like Jesus for 40 days and that is why I ate அப்படி that. ஒரு தாழ்மையான ஒரு மனிதர். And he was such a humble man. அவர் அடிக்கடி சொல்லுவாரா, And he would say often, இதுவரைக்கும் நான் ஒன்றையும் செய்யவில்லை, I have never helped anyone. இன்னைக்காவது தொடங்குவோம்னு சொல்வாரா. And let us start today at least. Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இன்னைக்காவது தொடங்குவோம். And let us start today at least. இதுவரைக்கும் நான் ஒன்றும் செய்யலைன்னு சொல்லுவார். I have not done anything for so long. அவருடைய பணியின் மூலமாக பலர் மனம் திரும்பினார்கள். But by his ministry many came to Christ. பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகம் அவர் மேல் அதிகமாக இருந்தது. And the anointing of the Holy Spirit was upon him greatly. ஒரு நாள் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது சிலுவையிலே தொங்குகிற இயேசு அவருக்கு காட்சி கொடுத்தார். And while he was praying one day, Jesus
on the cross came to him in a vision. அப்பொழுது அவர் ஆண்டவரை பார்த்து சொன்னார். And he looked at Jesus and ஆண்டவரே, said, நீங்க ஏன் இந்த சிலுவையில தொங்குறீங்க? நான்ல இந்த சிலுவையில தொங்கணும், நீங்க கீழே இறங்குங்கன்னு சொன்னார். and he said, Lord Jesus, why do you hang from the cross? I should be there because I have sinned. நீங்க கீழே இறங்குங்க, நான் தொங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். You can come down from the cross and let me be hung upon it. ஆண்டவருடைய 5 காயங்களும் அவருக்கும் இருந்தது. And he received the 5 wounds of Jesus in his அவர் body. சொன்னார், நாங்கள் இதுவரைக்கும் ஒன்றை தொடங்கல, இன்னைக்காவது தொடங்குவோம் சொன்னார். And such a saint said, I have not done anything till now, let us start today at least. அவரை பார்த்தவுடனே மக்கள் மனம் திரும்புவார்கள். And even upon looking at him, people would repent. அவரை பார்க்கும் பொழுதே அவருடைய பாவம் உணர்த்தப்பட்டு மனம் மாறுவார்கள். And even those who saw him repented and came to Christ. ஒரு நாள் தன் சீடனை அழைத்து கொண்டு, நான் பிரசங்கம் பண்ண போக வேண்டும், வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். And once he called his disciples and said, I want to preach there, come with me. அந்த சீடரும் அவரோடு கூட போனார். And his disciples also went with him. 2 பேரும் அவர் குனிந்து கொண்டே அப்படியே போனாராம். And Francis of Assisi kept his head bent down, bowed down, and he walked by. அவர் நடந்து போயிட்டே இருந்தார், இவரும் கூட போயிருக்கிறார். And while he was walking, his disciple also came with him. அந்த கிராமத்தை ஒரு சுத்திட்டு வந்துட்டாராம். And they only went and they walked across the village and they went around it and they came back. அவருடைய சீடர் அவரை பார்த்து கேட்டிருக்காரு, பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னீங்களே, பிரசங்கமே பண்ணலையே அப்படின்னாராம். And his disciple asked him, you said you wanted to preach but we never preached today. அப்ப அவர் சொன்னார், பிரசங்கத்தை முடிச்சிட்டேனேன்னு சொன்னார். And Francis said, well, I have finished my sermon. ஒரு பிரசங்கமும் பண்ணலையே. And the disciple asked, but you did not preach at all. ஆனா இவர் நடந்து போகும் பொழுது, But when Francis of Assisi walked, திண்ணையில உட்கார்ந்திருந்தவங்க எல்லாம் அவரை பார்த்தாங்க. even those who were sitting outside the houses saw him. எல்லாரும் பாவ உணர்வடைந்து மனம் கசந்து அழுது மனம் மாறினார்களாம். And even those who just saw him were convicted of their sins and they repented and gave their lives to Christ. Hallelujah. 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 அவர் ஒரு வார்த்தையும் சொல்லலைனா கூட அவர் மேலே இருந்த ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படிப்பட்டது. And even though he did not utter a single word, the presence of the Lord which was upon him, praise the Lord, did this. Hallelujah. Hallelujah. அதனால தான் பைபிள்ல போட்டிருக்குது, நீங்கள் சோர்ந்து போகாமல் இருந்தால் தக்க காலத்திலே அறுவடை கிடைக்கும். And that is why it is written in the Bible, if you do not lose heart and don't grow weary, you will receive your உறுதியாய் இருங்கள். And that is why you have to be steadfast and நிலையாய் immovable. நில்லுங்கள். You have to be immovable. உங்களுடைய உழைப்பு கிறிஸ்துவுக்குள்ளே வீண் போகாது. Because your labor in the Lord will not go in vain. உங்களுடைய ஜெபம் வீண் போகாது. Your prayers will not go in vain. இது தெரிஞ்சு என்ன பண்ணுங்க? So know this, and இன்னும் அதிகமா, knowing this, you should abound and do his work more and more. எப்போதும் செய்யுங்கள்ங்கறார். Always abounding in his work. எப்போது ஆண்டவருக்காக நம்முடைய மனம் அப்படித்தான் இருக்க வேண்டும். And do his work more and more, always. That's how our heart should be. ஆமென். Hallelujah. Hallelujah. மத்தேயு 5வது அதிகாரத்திலே In Matthew chapter 5, 11-12 வசனங்களை வாசிக்கிறோம். when we read verse 11 and 12, அந்த வசனம், நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். 11. Blessed are you when others revile you and persecute you and utter all kinds of evil against you falsely on my account. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. என் பொருட்டு, On my account, இயேசுவின் பொருட்டு, on the account of Jesus அல்லது Christ, இயேசுவுக்காக
for Jesus Christ, கடவுளுடைய வார்த்தைக்காக, because of His word. யாராவது உங்களை பத்தி இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்றாங்களா? If others revile you or say false things against you, உங்களை இகழ்ந்து, and if they persecute you, துன்புறுத்தி, and they utter all kinds of evil இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் உங்க மேல இப்படி சொன்னாங்கன்னா, against you falsely, ஆண்டவர் சொல்ற அகமகிழ்ந்து களி கூறுங்கள். Jesus says, rejoice and be glad. ஏன்னா விண்ணகத்திலே உங்களுடைய கைமாறு மிகுதியா, உங்களுடைய பலன் மிகுதியா. For great is your reward in heaven. பரலோகத்தில் நிறைய ரிவார்டு வேணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? கை தூக்கி காட்டுங்க. How many want great rewards in heaven? ஆனால் எல்லாம் கையை தூக்கும்போது நல்லா தான் இருக்குது. But you all raise your hands. பரலோகத்தில் உங்களுக்கு ரிவார்டு வேணும்னா ஆண்டவருக்காக, அவருடைய பேருக்காக யாராவது உங்களை பற்றி துன்புறுத்தி இகழ்ந்து இல்லாத பொல்லாதெல்லாம் உங்கள் மேலே பொய்யா சொல்லும் பொழுது நீங்கள் சந்தோஷப்படுங்கிறார். If you want a greater reward in heaven, so when others persecute you and say all kinds of evil against you falsely, rejoice and be glad. நிறைய பேருக்கு இருக்கிறத சொன்னாலே, நடந்ததை சொன்னாலே முகம் மாறி போயிடுது. And a lot of people, even when we say what they truly have, என்ன they இல்லாததை grow angry. சொன்னா என்ன ஆகும்? But imagine how they would be if you say falsely against them. ஆனா ஆண்டவர் இயேசு இதை தெளிவா சொல்லி இருக்கிறார். But Jesus Christ has said very clearly, என் பொருட்டு, on my account, இயேசுவுக்காக, இறையாட்சிக்காக, கடவுளுடைய வார்த்தைக்காக, for him or for his kingdom or for his word, யாராவது உங்களை துன்புறுத்தினாங்க, இல்லாது பொல்லாது சொன்னாங்க, இல்லை உங்களை பழித்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்ன்றார். if others revile you or persecute you or utter evil against you falsely, rejoice and be glad. அதுதான் பரலோகத்திலே எளிதாக நிறைய ரிவார்டை பெற்றுக்கொள்வதற்கு வழி. Because that is the easy way to receive great rewards in heaven. ஓ, காட்டுல போய் தவம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. You don't have to go and fast a lot. ஃபுல்லா உபவாசத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. And you don't have to fast all the time and pray மணிக்கணக்கா கையை alone. தூக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. You don't have to lift your arms up for hours. பல மணி நேரம் முழங்கால நிக்கணும்னு அவசியம் இல்லை. And you don't have to kneel for hours and hours. இங்க இருந்து எங்கேயாவது ஒரு திருத்தலத்துக்கு நடந்து போகணும்னு அவசியம் இல்லை. And you don't have to walk and go on a pilgrimage to some shrine. இதெல்லாம் கொடுக்காத ஒன்றை ஆண்டவருடைய இயேசுவின் பெயருக்காக யாராவது உங்களை திட்டி இல்லாத பொல்லாதெல்லாம் சொன்னா சந்தோஷப்பட்டீங்கன்னா போதும். But the reward all these things cannot give you will be given in heaven when you accept what others say about you and persecute you for his sake with rejoicing and gladness. விண்ணகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். And then your reward in heaven will be great. ஏன் இப்படி செய்யும்போது சந்தோஷப்பட வேண்டும்? Why should we rejoice and be glad? உங்களுக்கு பரலோகத்துல நிறைய கைமாறு கிடைக்கும், அதனால சந்தோஷப்படுங்க. Be glad because your reward in heaven will be great. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. கிறிஸ்துவின் பெயருக்காக நீங்க படுற ஒரு சின்ன கஷ்டம் கூட வீண் போகாது. And even a small suffering that you endure for the sake of Christ will not go in vain. யாராவது உங்களை ரெண்டு முறை முறைச்சிட்டு போனா கூட அது உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். Even if someone frowns at you or scolds at you, that is a blessing for you. யாராவது உங்களை திட்டினாங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். And even if someone scolds you, that is a blessing for you. யாராவது உங்களை பத்தி ஆண்டவருடைய பெயருக்காக இல்லாத பொல்லாதெல்லாம் சொன்னாங்கன்னா அது ஆசீர்வாதம். And if someone says or criticize you falsely, then that is a blessing for you. ஆனா இதெல்லாம் ஆண்டவருடைய பெயருக்காக நீங்கள் அனுபவிக்க வேண்டும். But you have to endure all these for his sake. ஆமென். 1 பேதுரு 2வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, And when we read from the First Peter chapter 2, from 2 Peter, வீட்ல போய் அதை படிச்சு பாருங்க. from 1 Peter chapter 2,
அதில் என்ன போட்டிருக்கோம்? நீ தப்பு செஞ்சு தண்டனை வாங்கினீன்னா அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? And it says, if you sin and you receive your reward or your punishment, what's there in it? நீ ஒரு கோபக்காரனா இருந்து திட்டு வாங்கினா உனக்கு என்ன லாபம் இருக்குது? And what reward will you get if you are an angry man and receive your punishment for it? அல்லது நீ ஒரு தவறு செய்துவிட்டு அதுக்காக திட்டு வாங்குறதுல என்ன இருக்குது? And if you do something wrong and get your reward for it, what's there in it? நீ தவறு செய்யாமல் நீ நல்லது செய்து அதற்காக பாடுபட்டால் கடவுளிடத்தில் உனக்கு கைமாறு உண்டு. But if you do not do wrong, but if you do good and still suffer punishment, then God will reward you. 19-20 வசனங்கள் அதைத்தான் சொல்லுது. கிறிஸ்துவும் உங்களுக்காக இப்படி துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து விட்டு போனார். And in verse 19 and 20 says, when God, he also endured sorrows while suffering unjustly. ஆமென். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுது. And we are called to follow in his footsteps. அதனால இயேசுவின் பெயருக்காக நீங்க ஜெபிக்கிறீங்கன்றதுனால, பைபிளை படிக்கிறீங்கன்றதுனால, கிறிஸ்துனுடைய வார்த்தையை சொல்றீங்கன்றதுனால யாராவது ஏதாவது சொன்னா பண்ணா அது எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதம். So if someone does something evil to you because you read the Bible or because you believe in Jesus, because you pray, then all that will become a blessing for you. காடு மேடுகளில் அலைந்து நற்செய்தியை அறிவிக்க முடியாதவர்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம். And those who cannot go to faraway places and preach the gospel can receive their reward in this way. ஒரு ஷார்ட்கட்ல கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். And by this shortcut you can receive his blessings. யாராவது உங்களை இல்லாத பொல்லாத சொல்றாங்க, திட்டுறாங்கன்னா சந்தோஷப்படுங்க. If someone says falsely, speaks falsely about you, rejoice. Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. விண்ணகத்திலே உங்களுடைய கைமாறு மிகுதியாகும். For your reward in heaven will be greater. பவுலும் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். And Paul also encourages you. இந்த உலகத்திலே நாம் ஆண்டவருக்காக படக்கூடிய பாடுகள் விண்ணகத்திலே நாம் பெறக்கூடிய மகிமையோடு ஒப்பிடக்கூட முடியாதுன்னு சொல்றார். And he says the suffering that we endure in this world cannot be compared to the greater glory that is waiting for us in heaven. Amen. Hallelujah. 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 இதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்குரிய எளிய வழி. So these are all the easy ways through which you can receive God's blessings. உங்களை பத்தி ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே டென்ஷன் ஆகாதீங்க. If people say false things about you, don't get angry. முணுமுணுக்காதீங்க. Don't grumble or complain. சோர்ந்து போகாதீங்க. Don't grow weary. ஆண்டவருக்காக செய்யறதை இன்னும் அதிகமா செய்யுங்க. But do what you have been doing for the Lord more and more. அதுதான் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு வழி. And that is the way to receive his blessing. சிலர் தளர்ச்சி அடைந்து சோர்ந்து போய் விடுகிறார்கள். And some people, they grow weary. நீதிமொழிகள் 24:10 சொல்லுகிறது, துன்ப நாளிலே இப்படி அவர்கள் சோர்ந்து போவார்களானால் அவருடைய வலிமை பலன் குன்றி போகும், குறைந்து போகும். Proverbs 24:10 says, if they grow weary in the days of trouble, then their strength is small. ஒரு கஷ்டம் வரும்பொழுது இப்படி சோர்ந்து போனாங்கன்னா அவங்களுடைய பலன் குறைந்து போகும். If they faint in the day of adversity or when they face problems, their strength will grow small. Amen. Hallelujah. Hallelujah. அதனால ஒருவர் ஒருவரை ஊக்கமூட்டுங்கள். So encourage one another. எபிரேயர் 10:25 அதைத்தான் சொல்லுகிறது. And this is what Hebrews 10:25 says. சிலர் பொதுவாகவே நம்முடைய கூட்டங்களுக்கு வருவதில்லை. And some do not come for our meetings. பிரேயருக்கு வர மாட்டாங்க. Generally. அப்படி இருக்கிறவங்களை கடைசி நாள் வருகிறது என்பதை உணர்ந்து ஒருவர் ஒருவரை ஊக்கமூட்டுங்கள் போட்டு. And they don't but in verse 25 he says, encourage one another
all the more as you see the end day drawing near. கடவுளுடைய நாள் நெருங்கி வருது அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லி ஊக்கமூட்டுங்க. And says we should not neglect to meet together. இதைத்தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்யணும். And this is what the children of God should do. அப்படி நீங்கள் ஊக்கப்படுத்தும்போது உங்களை பத்தி யாராவது இல்லாத பொல்லாத சொன்னாங்க, உங்களை திட்டினாங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பரலோகத்துல பெரிய பலனாக கிடைக்கும். And when you meet together and encourage one another in this way, when others say falsely against you, you will receive your reward in heaven. Amen. இதை செய்யறதுக்கு நம்ம தயங்குறோம் அப்படின்னா தளர்ச்சி அடைஞ்சு போயிருக்கிறோம்னு அர்த்தம். But if we hesitate to encourage each other and do all these things, then it means we have grown weary. ஆந்திராவில் ஒரு ஊழியர் இருந்தார். And there was a minister of God, a servant of God in Andhra Pradesh. அவருடைய பெயர் என்னுடைய ஞாபகத்திற்கு உடனே வரவில்லை. அவர் ஒரு முறை வாலிப பையனாக இருந்த பொழுது அவங்க வீட்டுக்கு வா, எனக்கு வீட்டுக்கு வாப்பா, ஒரு நாள் சாப்பிட்டுட்டு போப்பா அப்படின்னு தொல்லை பண்ணி கூப்பிடுவாங்க. An old woman அப்படி தொல்லை பண்ணி கூப்பிட்ட உடனே ரொம்ப தொல்லை பண்ணதுனால இவரும் என்ன பண்ணாரு, அவங்க வீட்டுக்கு போயிட்டார். An old woman once troubled him and asked him to come visit her, and he also went. அந்த அம்மா ரொம்ப ஆர்வத்தோடு இவர் வந்த உடனே ஒரே சந்தோஷம், ஊழியர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நல்ல வாழை இலையை போட்டு சாப்பாடு செஞ்சு, மீன் குழம்புன்னு நினைக்கிறேன், சாப்பாடு கொண்டு போய் வச்சுது. And that lady also put out the plantain leaf and served him good food. இவர் சாப்பாட்டை நல்லா பிசைந்து எடுத்து ஒரு வாய் அப்படி போட And he began to mix the food and tried to put one morsel into his mouth. கை வாய்கிட்ட போறதுக்குள்ள தாத்தா வந்துட்டார். And before he could put the food in his mouth, the old man, the woman's husband, came. தாத்தா வந்து வாசல்ல நின்னுட்டார். And that man stood at the doorstep. எவ்வளவு வரை திட்ட முடியுமோ அவ்வளவு திட்டினார். And he scolded and yelled at this man as much as he could. வாலிப பையன் தானே, நீ உழைச்சு சாப்பிட வேண்டியது தானே. Aren't you a young man? Why can't you go work and eat? கை கால்லாம் நல்லா தானே இருக்குது. Your arms and your limbs are all working fine. நான் கஷ்டப்பட்டு வச்சிருக்கிறத வந்து திங்க வந்துட்டியே. And you have come here to eat what I have earned by my hard work. இப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டி இருக்கிறார். And he began to scold and yell and speak evil against this minister of God. இப்படிலாம் திட்டினா எத்தனை பேர் கோபப்படாம இருப்பீங்க? கை தூக்கி காட்டுங்க. And if you were all yelled at like that, how many would not get angry? அவரை பார்த்திருக்காரு, அவர் திட்டிட்டு இருக்கிறார். And the old man was இந்த scolding. பக்கம் எதிரில பாட்டியம்மா. And on the other side there, the old woman was sitting. பாட்டியம்மா சொல்லுங்க, அதெல்லாம் காதுல வாங்காதப்பா, நீ சாப்பிடுப்பான்னு இருக்குது. And she said, "Don't listen to the old man, you continue eating." ரெண்டு பக்கமும் அவருக்கு கிடைக்குது. ஒன்று வயிற்றுக்கு கிடைக்குது, இன்னொன்று காதுல வேற மாதிரி கிடைக்குது. எழுந்திரிச்சு போனா இந்த அம்மா கஷ்டப்படுமே. And if this servant of God, if he left, the old woman would be sad. உட்கார்ந்தா மான மரியாதை இல்லாம பேசுறாரு. And if he sat down and kept on eating, the old man was yelling at him. கடைசியில என்ன பண்றதுன்னு போராட்டம் அவருக்குள்ள. And he began to struggle so much in his சரி, அந்த heart. பாட்டி அம்மாவுக்காக என்ன பண்ணாரு, சாப்பிட்டு இருக்கிறார். So he thought, let me eat and let me finish it for this old woman. சாப்பிட அவர் திட்டி இருக்கிறார். And the old man began to yell at him. ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். And after he finished eating, he got up and he left. அடுத்த வாரம் The next week, ஜெபத்துக்கு இந்த பாட்டியம்மா வரும் பொழுது when this old woman came for the prayer அந்த meetings, தாத்தாவும் கூட வந்தார். the old man also came with him. ஒரு her. முட்டை அரிசியை தோல்ல வச்சு தூக்கிட்டு வந்தார். And the man brought a sack of rice on his shoulder. அவர் இருக்கிற வரைக்கும் மாசம் ஒரு முட்டை அரிசியை கொண்டு வந்து கொடுத்தார். And till he was alive, till the day of his death, he would bring Amen. a sack of rice every Hallelujah. month. கர்த்தருக்குள் நம் பாடுகள்
ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அப்படியே எழுந்து நின்று